மா கண்ணே வாசாமி பரவாயில்லையா உடம்புக்கு? பரவாயில்ல சாமி, மாத்திரை கொடுத்துருக்குறாங்க. முழுங்கி இருக்கிற கொஞ்சம் பரவாயில்ல. இந்தாங்க காசு ஒரு 500 ரூபாய் இருக்குது. பார்த்து பத்திரமா இருங்க, எனக்கு கொஞ்சம் நேரம் இருக்கு, வாடி போகணும். என்னங்க அம்மாக்கு இப்படி உடம்பு சரியில்லை விட்டுட்டு போலான்னு சொல்றீங்க? வாங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போலாம். அதே நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு போறதா? ஏன்டி அவன் கூப்பிட்டு போனா நானும் வேலைக்கு போயிருவேன், நீயும் வேலைக்கு போயிருவ. யாரும் உங்க அம்மா பார்த்துக்கிறது? பேசாம உங்க அண்ணன் வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுரு. கிளம்பு வா போலாம். நீங்க போங்க, நான் வரேன். சீக்கிரம் கிளம்பி வா. அப்பவே நான் லவ் பண்ண பையனை கல்யாணம் பண்ணி வச்சிருந்தேன்னா அவன் என்னையும் சந்தோஷமா பார்த்துக்கிட்டு உன்னையும் பார்த்துட்டு இருந்திருப்பான். நீங்க தான் பணக்கார பையனை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு இப்ப பாத்தியா? அவன் சொல்றது கேட்க வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. இதுல ஒரு 5000 ரூபாய் இருக்கு. இதுவே அவனுக்கு தெரியாம எடுத்து வச்ச காசு தான். பார்த்து பத்திரமா இரு, நான் போயிட்டு வரேன். நான் காலேஜ் போறேன், காசு கொடுன டைம் ஆச்சு. என்ன 100 ரூபா கொடுக்குற? 100 ரூபா வச்சு என்ன பண்றது? காசு கொடுக்கறதே பெருசு. நீ ஏதாவது காலேஜ் போறா நான் 100 ரூபா தரேன் போ. எனக்கு காசே வேண்டாம், நீயே வச்சுக்கோ. கண்ணே ஆர்த்தி, ஏன் கண்ணே அண்ணா திட்டுறான்னு கோச்சுக்கிட்டியா? அவன் அப்படிதான், அவன் கிடக்குறான். இந்த காசு லஞ்சு. சரி நான் போயிட்டு வரேம்மா. உண்மை வழி நீ நடந்தே போவதுதான் வாழ்வினரம். அன்பின்